அது என்ன எடுத்து கொடுத்துரு. நகைல யாருக்குடா வேணும்? பணம் காசு நகைக்கு அலைஞ்சு தானே இந்த மாதிரி வேலை பண்றீங்க. முதல்ல என் மூத்தார் கிட்ட முதல்ல உனக்கு மூத்தார்ல அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? நம்ம எங்களை ஆசீர்வாதம் பண்றியா? அன்பு அன்பு கொட்டி கிடக்குது. சிஸ்டர் என்ன அன்பு இருக்குதுல? இது என்ன? அவன் மேல நான் பாசமா இருக்கேன்டா. அப்புறம் உள்ள போய் தாலி கட்டிக்கலாம். என் கழுத்துல நீ தான் போடணும். நான் போட்டா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் சொல்லிட்டே இருக்க மாலை போறது போறேன்னு சொல்றேன். உங்களுக்கு அறிவில்லையா கொஞ்சம் கூட? ராதா ராதா மனுஷனா நீ மனுஷனா? ராதா இருடா ராதா. அடி அடி நல்ல அடி. மூஞ்ச மகரை பாரு. நீ வேணா விளையாட சொல்லிட்டு இருந்தா நிஜமா பண்ணிட்டு இருக்க. பாரு நமக்கு நிறைய பணம் வராதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணா? ராதா இங்க பாரு சொன்ன அந்த பணத்தை கட்டி நீ அழடா. எனக்கு பணம். சரி ஒரு மாலை பரவாயில்ல, நான் உனக்கு போடுறேன், நீ எனக்கு போடு, மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் போடு, அதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் போடுறேன். நான் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன் நடக்காது? நடக்காது. நான் பொண்டாட்டி. உங்க இடத்துல தப்பா நினைக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்க மாட்டாங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அது புரியுதுமா. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அருணா இந்த இடம் சகுனம் சரியில்லை, நம்ம வேற எங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? ஏன்னா இங்க வந்து ஒரே பேட் வை போல கூட போட்டு வர வச்சு தப்பு. அவங்க என்ன சொன்னாங்க, முதல் பொண்டாட்டி கையால காரியத்தை குத்தாதானே கண்டிப்பாங்க. அவங்க எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறாங்க. எது நியாயம்? ஆமா இந்த காலத்துல ஆம்பளைங்க தான் பிரச்சனை. திருநங்கை எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, ஆம்பளைங்க தான் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களால யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவங்களுக்கு குறை சொல்லல, அவங்க நல்லவங்க தான். அவங்க தெய்வத்துக்கு சமானம். இவங்க அர்த்தநாரீஸ்வரர்ப்பா, அர்த்தநாரீஸ்வரர். அந்த சிவன் கோயிலே பாரு, அவங்களே சாட்சி இதுக்கு. எதுவா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இப்படி வா. உங்களுக்கு தெரியும் லைஃப் இருக்கு, கோயில் இருக்கு, வாழ்க்கை இது. இது நீங்க கேட்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏய் டைம் ஆகுது, கம்முனு இரு. அருணா என்ன இவ்வளவு அடி அடிக்கிற, பாத்துட்டு சும்மா நிக்கிற? ஓங்கி ரெண்டு காட்டு காட்ட வேணாமா நீ? என்ன காட்ட வேணாமா? இப்ப இவ்வளவு காட்டுறது பத்தலையா உனக்கு? நான் யார் யாரை கொண்டு வந்து அடிக்க சொல்றேன்? ரவி நீ இல்லாம நான் போக மாட்டேன். அருணா என்னைய காப்பாத்து. அருணா என்னை இவகிட்ட இருந்து காப்பாத்து. அருணா சொன்னா கேளு. வேணா நான் வர மாட்டேன். எனக்கு அது அருணா நான் என்னமா பேசுனேன்? நான் இஷ்டத்தை ஆசைப்பட்டேன். நான் இந்த மாமா கிட்ட யாருக்கு மாமா? ஏன் ரவி மாமா கிட்ட நான் வந்தேன். அப்புறம் பாருங்க. ஏய் என்னடி என்ன பிரச்சனை? அச்சு மண்டே உடைச்சிரும் பாத்துக்க. யாரு மண்டே யாரு அடிக்குது? மண்டே நான் உடைப்பேன். ஏய் ஏய் சோளமுத்தா போச்சா? யார் யாரோவா? இது ஒரு ஆளு. இது என்ன பேசுமா? யாரு கேக்குற நீ? யாரு கேக்குற? ரவி நான் சின்ன வயசுல லவ் பண்ணி இருக்கறேன். உனக்கு வேணும்னா என்கிட்ட என்ன வேணும்னா கேளு. நான் அவளுக்கு தர ஒரு நகைதாமா எல்லாம் கழட்டி கொடு. நெக்லஸ் வேணுமா? எல்லாம் எடுத்து போறேன் போ. ஏய் ரவி வா. நான் போறேன் விட்ரி. எனக்கு நகை கம்பல் வேணும். ஏன் புருஷன் எனக்கு வேணும்? இந்த பாரு. ஏன் புருஷன் எனக்கு வேணும்? ஆ போறான் அவன். யார் சொன்னா? ஆமா. யார் என்ன ஆகல? ராதா இங்க பாரு, அவங்க என்ன டச் பண்ணிட்டாங்கல, அப்படி எனக்கு ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து அவங்கனால கற்பழிச்சு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு ஜிவ்வு ஏன் அடிக்கிற அவனை? ஜிவ்வுன்னு ஏறிச்சு உனக்கு. சொல்றேன் ராதா அடிக்காத சொல்றேன். ஹலோ ஓவரா நீ பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியல, நீங்க தான ஓவர் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். அத நான் வந்தேன். கைய வச்சு கையெடு. ஏய் சீ கீன் சொல்லாத சொல்லிட்டாங்கல. ஏய் இவ்வளவு மரியாதை கொடுத்தா என்ன இதெல்லாம்? அருணா வந்து தவறு. டார்லிங் டென்ஷன் ஆகுது டார்லிங். நீ டென்ஷன் என்ன? நீ டென்ஷன் மொபைல்ல சமக்கிட்டு பத்திட்டு இருக்கறே நீ. டார்லிங் நான் இருக்கேன்ல டார்லிங், நான் இருக்கேன்ல. ஏன் கவலைப்படுற? இவள அடிச்சு தூக்கிட்டு வந்துறேன். 2 நிமிஷம் இரு டார்லிங், பேசி சொல்லு. யார் டார்லிங்? ஏய் என்ன ஓவரா? ரவி வேணா, யார் ஓவரா பண்ற? அவ என் டார்லிங். அதுக்கு நான் சொல்றேன் உன்னை. ரொம்ப எகர்ற நீ. அப்ப வந்து ஆடுற நீ என்கிட்ட வந்து. அப்படி போய் சபா சரியான போட்டி. விளங்கும்டா நாரப்பயல. என்ன நடந்துட்டு இருக்கு ரவி? மூடி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? மூடி விட்டு வேடிக்கை யாரும் பார்க்கல. நீ ஒழுங்கா இருந்தா இவங்க வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களா? இவங்க என்ன கேள்வி கேட்க? அவங்க யார்? அவங்க மூணாவது மனுஷங்களா? மூணாவது மனுஷங்களா? இனிமே ஆயிடுச்சு அந்த மாதிரி. இனிமேல் தான் உங்களுக்கு தங்கச்சி முறை. தங்கச்சியா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாடி உன்ன நல்ல ஜாட ஒரே மாதிரி இருக்கும். போ. மாமன வேணா விட்டு குத்துறடி தங்கமே. வா. உனக்கு சொத்து சொகல்லாம் நான் உனக்கு குத்துறேன். என் மாமனே எனக்கு குத்துடு.
சொத்து யாரு கேட்டா? யாரு நீ? என் புருஷன் எனக்கு இருக்காரு, அவருக்கு சொத்து. ராதா அப்ப நான் ராதா அவன் பதில் சொல்லிட்டான் எனக்கு. ராதா கைவிடு ராதா. அவன் இனிமேல் உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. நான் அருணா கூடயே போய்க்கிறேன். அவன் என்ன நல்லா பாத்துற, அவனை திட்ட மாட்டேங்கிறா. அவன் என்ன மாமா மாமான்றா. நீ எப்ப பாரு என்ன வாடா போடா சீ தூ கருமம் எவ்வளவு திட்டுற. அதுக்கு நான் அருணா கூட வந்து நினைச்சிக்க. எல்லாரும் இவ்வளவு அவசியமாமா? ஆமாப்பா என்ன அடிக்குவாப்பா அப்பப்போ. சோறு கூட ஒழுங்கா போட மாட்டேன். பாத்துக்கிறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கையெடுறி. நான் கையெடுறி. கையை உடைச்சு. ராதா கையெடுறி. இது ஒண்ணு சும்மா 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 சும்மாப்பா. என்ன சும்மா? சும்மா என்ன சும்மா? சும்மா நடிக்க பண்ண வந்த சரியா? கோபப்படாத. எனக்கு என்னத்துக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ். எது இதுல ஃப்ராங்க் தெரியாது உங்களுக்கு. ஜாலியா இருக்குன்னு தான் நாங்க பண்ணோம். சரியா? ஒருத்தங்க லைஃப் நாங்க வந்து ஏங்க மாட்டோம். தப்பா எடுத்துக்காத. சும்மா ஃப்ராங்க் பண்ண என் ஃப்ரெண்டு தான் ஃப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். நீ எதுக்கு அழுவுற? உன் சொத்து டென்ஷன் ஆயிட்ட. எனக்கு நான் பிரிக்க மாட்டேன். சரியா? இல்ல சிஸ்டர், உங்க மாதிரி அவங்க மேல ஒரு நிமிஷம். நம்ம வந்து சும்மா விளையாட இவ்வளவு இமோஷனல் அடிக்க போறாங்க. நீலாம் அடிச்சா அவங்க செத்துருவாங்கடி. நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அழாது போ போ போ. சாரி சாரி. சரியா? என் தங்கச்சி தான் எப்பவுமே என் ஃப்ரெண்டு தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா எப்படி? ஏய் முகஜாடை ஒத்து வருது. நண்பர்களே பாத்தீங்களா, இப்போ ஒரு திருநங்கைகளுடைய வலிகளும் வேதனைகளும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கள பத்தியான தவறான ஒரு செய்கைகளும் புரிதல்களும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல இருக்கு. அது வந்து நம்ம தான் வந்து அது உருவாக்கி விடுறோம். நம்ம அவங்க கூட அரவணைச்சு போனோம்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. அவங்க வந்து கடவுளுடைய ஒரு படைப்பு தான். அவங்களும் அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்களுடைய ஹார்மோன் செஞ்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் வந்து அவங்க கெட்ட பேர் உண்டாக்குது. அதனால வந்து திருநங்கைகளை வந்து மரியாதை நடத்துவோம். நன்றி, வணக்கம்.